பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 8 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். தேவையானவைகளை எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் நம்மை ஜெயமாக வழிநடத்தி வந்தார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலேயும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மோடு பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திடன் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எந்தெந்த சூழ்நிலைகளில், எந்தெந்த காரியங்களிலே தைரியமற்றவர்களாக மன கலக்கத்தோடு நாம் இருக்கிறோமோ, கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையிலே சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ள வேண்டுமா? அடுத்த வார்த்தை, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். சில இடங்களில் நாம் சாட்சி சொல்லியிருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நாம் அநேகரிடம் சாட்சி சொல்லியிருக்கிறோம். சில இடங்களில் அதை விட இன்னும் பெரிய பெரிய சாட்சிகளை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இது எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பவுலோடு பேசினார் என்று சொல்லும்போது அதனுடைய 10வது வசனம், மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். அதாவது மிகுந்த கலகம் பவுலை பற்றி அங்கே உண்டாகுகிறது. மட்டுமல்ல, பவுலை பீருண்டு போவார்கள். அப்படி எண்ணத்தக்க விதத்திலே பிரச்சனைகள் பவுலுக்கு விரோதமாக கடந்து வருகிறது. பவுலை பீறி போடும் வண்ணமாக கடந்து வருகிறது. ஹல்லேலூயா! அந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தர் பேசுகிறார், பவுலே, நீ திடன்கொள், நீ என்னை குறித்து இன்னும் ரோமாவிலே சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படி நடந்ததா? எந்த மனிதர்களாலும் பவுலை பீருண்டு போட முடியவில்லை. கடலில் ஆபத்தினால எதுவும் எந்த சேதவும் வர முடியவில்லை. ஸ்தோத்திரம். அந்த பூச்சி பவுலின் கைகளில் தொங்கின பிறகு கூட பவுலுக்கு எந்த தீங்கும் வரவில்லை. ஹல்லேலூயா! ஏன் கர்த்தர் வாக்கு சொல்லியிருந்தார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 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 அதனுடைய 16ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது அப்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு ரோமாவிலே சாட்சி கொடுக்கிறதற்காக பவுல் அங்கே போய் சேர்ந்தார். ஹல்லேலூயா! அதே அதிகாரம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். முன் நாட்களிலே பல தடைகள் கடந்து வந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நீ திடன்கொள். அவர் திடன் கொண்டிருந்தார். இங்கே அவர் மிகுந்த தைரியத்துடன் எந்த தடையும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் சாட்சி சொல்லவும் ஸ்தோத்திரம் அவருக்கு முடிந்தது. அப்படி என்றால் இன்றைக்கு ஸ்தோத்திரம் பீறி போடுகிற சத்துருக்களின் நடுவிலே மனிதர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் நடுவிலே நாம் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்தில் வாக்குத்த வசனமாக பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்ற சாட்சி சொல்லும் விதமாக தேவனுடைய நாமத்தை அநேகரிடத்தில் சொல்லி அநேக கிறிஸ்தவங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். விசுவாசிப்போமாக, ஜெபிப்போம். இயேசுப்பா, ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக, இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரை, நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களில் அதிகமாக திடன் கொண்டு மிகுந்த தைரியத்துடனே காணப்பட உதவி செய்கிறாஜா. இன்னும் அதிகமாக உண்மை பற்றி நாங்கள் சாட்சி சொல்ல எங்கள் வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை அப்பா நீங்கள் செய்ய போகிற என்பதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து பெரிய சாட்சிகளாக நிறுத்துங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குட் மார்னிங். ஹேவ் எ பிளெஸட் நியூ மந்த். ஆமென்.